வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. ஆதித்யா டிவில இருக்க பிரபலமான ஆங்கர்ல ஒருத்தங்க தான் ஷர்மிளா தப்பா. இவங்க இப்போ சில படங்கள்லயும் கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில ஷர்மிளா தப்பா பிரபல சேனல் ஒண்ணுல வேதாளம் படத்துல நடிச்சத பத்தி பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல ஷர்மிளா தப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதல் நாள் ஷூட்டிங் அப்போ ஷர்மிளா ரொம்பவே பயந்துட்டாங்களாம். ஏன்னா தல அஜித் சார் கூட நடிக்க போறோமா அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்களாம். ஆனா தல அஜித் சார் தான் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படின்றத வெளிக்காட்டாம சக மனிதரை போல என்ன பக்கத்துல அழைச்சு ஏன் இப்படி ஷையா ஃபீல் பண்றீங்க, எப்பவும் போல நார்மலா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அப்போ ஷர்மிளா தப்பா இவ்வளவு பெரிய லெஜெண்ட் நம்மளை கூப்பிட்டு இப்படி சகஜமா பழகுறாரு அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம தல அஜித் சார் வந்துட்டு தன் கையால பிரியாணி சமைச்சு அந்த செட்ல இருக்க எல்லோருக்கும் பரிமாறி செம்மையா கவனிச்சுப்பாரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். குறிப்பா வேதாளம் படத்தோட கடைசி நாள் ஷூட்டிங் அப்போ அஜித் சார் குக் பண்ண பிரியாணிய என் வாழ்நாள்ல எப்பவும் மறக்க முடியாது அப்படின்னு ஷர்மிளா தப்பா அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தல அஜித் சார் பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம எல்லோர்ட்டையும் சகஜமா பழகக்கூடிய மனிதர் அப்படின்னும் ரொம்பவே அன்பானவர் அப்படின்னும் தல அஜித் சாரை முன்னிறுத்தி ஷர்மிளா தப்பா அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. ஷர்மிளா தப்பா பேசினதை பார்த்து தல அஜித் சாரோட ரசிகர்கள் பலரும் ஷர்மிளா தப்பாக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷர்மிளா தல அஜித் சாரை பத்தி சொன்னது சரியா இல்ல தப்பா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.